தர்ம யுகம். இந்த தர்ம யுகம்னா என்ன, இது எந்த யுகத்துக்கு அப்புறம் உருவாகும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னால நீங்க மத்த யுகத்தை பத்தி நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல ஐகார்ட்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம அந்த ஒரு வீடியோவை பாத்துருங்க. இப்ப தர்மம் அப்படிங்கிறது நம்ம யுகத்துல இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழணும் அப்படிங்கிறது தான் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த தர்ம யுகத்துல இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு புராணங்களை சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த யுகத்தை தர்ம யுகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தர்ம யுகத்தை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னால இந்த தர்ம யுகம் எப்படி உருவாகி இருக்கும்னா, கலியுகம் எப்ப அழிவுக்கு வருமோ அப்ப நிறைய நல்ல மக்கள் இருப்பாங்க. அந்த நல்ல மக்களை எல்லாருமே சேர்த்து கடவுள் அழிச்சிருப்பாரு. அதனால அந்த பர்டிகுலர் மக்களுக்கு மட்டுமே தர்மயுகம் அப்படின்னு ஒரு யுகமே உருவாகும். கிட்டத்தட்ட இந்த தர்மயுகத்துல வாழ்றவங்க எல்லாருமே கடவுளுக்கு நிகராக வாழ்வாங்க அப்படின்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த கலியுகம் எப்ப அழியுமோ அப்பதான் தர்மயுகம் உருவாகும். ஆனா அந்த தர்மயுகம் எது வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பொதுவாக நீங்க யூடியூப்ல யுகங்கள் அப்படின்னு சர்ச் பண்ணாலே 4 யுகங்களை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா மொத்தமா 8 யுகங்கள் இருக்கு. அதுல 8வது யுகம் தான் இந்த தர்மயுகம். ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக கல்கி அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை அழிச்சு தர்மயுகம் அப்படிங்கிற ஒரு யுகத்தை உருவாக்கி இருப்பாரு. இந்த தர்மயுகத்துல இதுவரைக்கும் நம்ம பண்ணாத நிறைய விஷயங்களை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த யுகத்துல கற்பனையில நினைச்சு பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த தர்மயுகத்துல பண்ணது கூட சான்சஸ் இருக்குது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை எந்த ஒரு புராணங்களையும் நோட் பண்ணல. இந்த ஒரு தர்மயுகம் தோன்றும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குது. மெயினா தர்மயுகத்துக்கு போகக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த பூமியில வந்து இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு யோசிச்சு வச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களோட காசு இல்லைனாலும் ரொம்ப ரிச்சா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாமே இந்த தர்மயுகத்துல அவங்களுக்கு நடக்கும். அண்ட் இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, அவங்க நிறைய ஆசைகளோட கலியுகத்துல இறந்து போயிருப்பாங்க. ஆனா இதே மாதிரி தான் கெட்டவங்களும் நிறைய ஆசைகளோட தான் இறந்து போயிருப்பாங்க. ஆனா அந்த கெட்டவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்காது. இந்த நல்லவங்களுக்கு மட்டும் தான் நல்லதே நடக்கும். அதனாலதான் நிறைய பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றது இந்த ஒரு விஷயத்துக்காக கூட இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம நல்லது செஞ்சா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. எந்த ஒரு செயல் எடுத்து நம்ம செஞ்சாலுமே நம்மளுக்கு நல்லதே தான் வந்து சேரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த கலியுகத்துல நல்லது செஞ்சு பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு தர்மயுகத்துல இடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நல்லது செஞ்சா நீங்க தர்மயுகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. ஆனா நல்லது கெட்டது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலே நம்ம நல்லவங்களா தான் வாழ்வோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் நம்மளுக்கு தர்மயுகத்துல இடம் கிடைக்காது. சின்ன சின்ன விஷயங்களுமே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயங்களை எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி தான் நம்மளுக்கு தர்மயுகத்துல இடம் தருவாங்க. உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, சித்திரகுப்தர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாருடைய கணக்குமே அவர் எடுத்து எழுதுவாரு. அப்படி கணக்கு எடுக்கும்போது நம்ம சின்னதா ஒரு தப்பு செஞ்சா கூட நம்மளுக்கு தர்மயுகத்துல இடம் இல்லாம போறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு நன்மையை செஞ்சு பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு தர்மயுகத்துல இடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தர்மயுகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கலியுகத்துல வாழ்ந்த மாதிரி தான் வாழ்வோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு யுகத்திலுமே ஒவ்வொரு விதமா வாழ்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் கலியுகத்துல நம்ம இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த தர்மயுகத்துல எப்படிலாம் வாழ்வாங்கன்னு கூட நம்மளால கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பெருமையோட வாழ்வாங்க. இதுல சொல்ல போனா நம்ம கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது இறந்துருப்போம்ல, அது கூட ஞாபகம் இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. இப்படி ஞாபகம் இருக்கும்போது நம்ம கலியுகத்துல நம்ம நல்லாவே வாழலாம். இந்த யுகத்துல வந்து நம்ம நல்லா வாழ்றோம், அப்ப நம்ம நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரி தர்மயுகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே காப்பாத்துறதுக்காக தான் மகாவிஷ்ணு வந்து 10வது அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுத்திருப்பாரு. அப்படி அந்த அவதாரத்தை எடுத்ததுக்கு அப்புறமா கலியுகத்தை அழிச்சு தான் தர்மயுகத்தை உருவாக்கி இருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது புதுசா நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயங்கள் ரிப்பீட்டடா நடந்துகிட்டே தான் இருக்கு. அது நம்ம யாருக்குமே தெரியாது. இது எப்படி மறுபடியும் நடக்கும்னா, முதல் யுகத்துல இருந்து 8வது யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் முதல் யுகத்துல இருந்து 8வது யுகம் வரைக்கும் முடியும். ஆனா நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா முதல் யுகத்துல இருந்து 8வது யுகம் முடியதுக்குள்ள பல லட்சம் வருஷங்கள் கடந்து போயிடும். இப்படி ஒவ்வொரு யுகத்திலுமே ஒவ்வொரு சட்டம் இருக்கிறதுனால தர்ம யுகத்திலேயே அதுக்குன்னு ஒரு சட்டங்கள் இருக்குது. அந்த ஒரு சட்டப்படி தான் கலியுகத்துல வாழ்ந்த நல்ல மக்கள் எல்லாருமே தர்மயுகத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. புராணங்கள்ல தர்மயுகம் எப்போ முடியும்னு எல்லாம் போடல, இந்த தர்மயுகம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தான் போட்டிருக்கு. சோ இந்த வீடியோல தர்மயுகத்தை பத்தி பேசக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நான் பேசிட்டேன். அதனால இந்த மாதிரி வீடியோல நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். அண்ட் நீங்க 1வது யுகத்துல இருந்து 7வது யுகம் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல ஐகார்ட்லயே இருக்கு, இந்த எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்க மறக்காம பாருங்க.